வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பாருங்களேன், நம்மை சுற்றி எவ்வளவு அருமையான படைப்புகள். தொடக்கத்திலே இவை எப்படி படைக்கப்பட்டது? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று பின்னால் சென்று பார்ப்போமா? ஆரம்பத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இருளை விலக்கி வெளிச்சம் வரக்கடவது என்றார். வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். முதலாம் நாள் முடிந்தது. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இரண்டாவது நாள் முடிந்தது. தேவன் தண்ணீர்களை ஒன்றிணைத்தார். வெட்டாந்தரை உருவானது. தரைப்பகுதியை நிலம் என்றும் தண்ணீர் நிறைந்த பகுதியை கடல் என்றும் அழைத்தார். புல், செடி, மரம் போன்ற தாவர வகைகளை படைத்தார். மூன்றாம் நாள் முடிந்தது. தேவன் வானத்தில் சுடர்களை உண்டாக்கினார். பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். நான்காம் நாள் முடிந்தது. தண்ணீரில் நீந்த மீன்களையும் ஆகாயத்தில் பறக்க பறவைகளையும் படைத்தார். குழந்தைகளை பெற்று ஆட்டம் ஓடிப்பாலும் இந்த உலகத்தை நிரப்புங்கள் என்று தேவன் கூறினார். ஐந்தாம் நாள் முடிந்தது. தேவன் மிருகங்களை படைத்தார். வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊர்ந்து போகும் பிராணிகளையும் படைத்தார். தேவன் கூறினார், இன்னும் அனைத்திலும் சிறந்ததாய் இருக்க போகிற ஒன்றை மட்டும் உருவாக்க வேண்டும். ஆகவே தேவன் அவர் சாயலாகவே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். குழந்தைகளை பெற்று நான் படைத்த இந்த உலகம் மீன்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறினார். ஆறாவது நாள் முடிந்தது. பின்பு தேவன் அவர் படைத்த அனைத்தையும் பார்த்து மிக அருமையாக இருக்கிறது என்றார். எனவே 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுத்து அந்த நாளை சிறப்பான நாளாக்கினார். 7வது நாள் முடிந்தது. தேவன் அவர்களுக்காக படைத்த அழகான தோட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சாத்தான் ஏமாற்றுக்கார பாம்பின் வடிவத்தில் வந்து அவர்களுக்கு ஆசை காட்டினார். தேவன் உங்களை இந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ என்று பாம்பு ஏவாளிடம் கேட்டது. அதற்கு ஏவாள், அதோ அந்த நடுவில் உள்ள மரத்தின் பழத்தை தவிர அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நாங்கள் செத்து போவோம் என்றாள். நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று பாம்பு சொன்னது. உங்களை அந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் சாப்பிட்டால் தேவனை போல் மாறிவிடுவீர்கள். அவருக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரிந்துவிடும். பழத்தை ஏவாள் சாப்பிட்டாள். அவளோடு இருந்த ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை சாப்பிட்டான். அந்த நேரமே அதுவரை அவர்கள் அறியாதவைகளை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இப்போது நிர்வாணமாயிருப்பதை அறிந்து கொண்டார்கள். இலைகளை தைத்து தங்களை மறைத்துக் கொண்டார்கள். இதுவரை உணர்ந்திராத பயத்தையும் அவமானத்தையும் அவர்கள் உணர்ந்தார்கள். ஏதோ தப்பு நடந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆதாம், ஏவாள் என்று தேவன் கூப்பிட்டார். நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம், அதனால் ஒளிந்திருக்கிறோம் என்றான் ஆதாம். இது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நீங்கள் அந்த மரத்தில் இருக்கும் பழத்தை சாப்பிட்டிருக்கிறீர்கள். தேவன் பெருமூச்சு விட்டார். பிறகு ஆதாம் ஏவாளையும் ஏவாள் பாம்பையும் குறை கூறினார்கள்.
தேவன் சொன்னார், பாம்பே, நீ உன் வயிற்றைக் கொண்டே ஊர்ந்து செல்வாய். ஒரு பெண்ணின் பிள்ளை உன் தலையை நசுக்குவார். ஏவாளே, உன் பிரசவம் மிகுந்த வலி நிறைந்ததாயிருக்கும். ஆதாமே, உன் உணவை உண்டாக்க நீ கஷ்டப்படுவாய். பின்பு தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆடைகளை உண்டாக்கி கொடுத்து அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். அவர்கள் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்துவிடாதபடி ஒரு ஒளி வீசும் வாழ் வைத்திருந்த தேவதூதனையும் காவலுக்கு வைத்தார்.